அப்பன மாதிரியே புள்ளையும் ஆரம்பிச்சிருச்சு. வாட்? ஷோ, நீங்க உடனே கண்டதையும் நினைச்சுக்காதீங்க. உங்கள மாதிரியே தான் கொஞ்சம் கூட என்ன மதிக்கிறதே கிடையாது. மதிக்கிற மாதிரி நாம தான் நடந்துக்கணும். எப்படி செஞ்சாலும் நன்றி கெட்டு போய் தெரிஞ்சா என்னதான் பண்றது? இது வரைக்கும் என்ன மட்டும்தான் கரிச்சு கொட்டிக்கிட்டு இருந்தா, இப்போ என் பையனையும் சேர்த்துக்கிட்டியா? அவன் என்னடி பண்ணா? சின்ன பையன் பாவம். இவனா சின்ன பையன்? அப்பன மாதிரி அப்படியே விஷம். சாயந்தரம் ஸ்கூல்ல இருந்ததோ ரேங்க் கார்டு வாங்கிட்டு வந்தான். எப்பவும் போல கம்மி மார்க் எடுத்துட்டானா? இதுக்கெல்லாம் கோவப்பட மாட்டாள. எதுக்கு இப்ப வித்தாடு போக சொச்சாடு முழிக்கிற மாதிரி முடிச்சிட்டு இருக்கீங்க? சரி, அதை விடு. மார்க் அவன் கம்மியா இருக்கிறது என்ன புதுசா? அதெல்லாம் நல்ல மார்க் தான் எடுத்திருக்கான். அப்புறம் எதுக்கடி அவனையும் சேர்த்து கரிச்சு கொட்டுற? ஏன்னா அவன் பண்ண காரியம் அப்படி. ஸ்கூல்ல இருந்து ரேங்க் கார்டு வாங்கிட்டு வந்து என்கிட்ட காட்டாம அந்த மேனா மினிக்கி அந்த அன்பு அவகிட்ட போய் காட்டுறான். அப்புறம் கோவம் வராம என்னதான் பண்றது? நல்ல விஷயத்த நல்லவங்க கிட்ட தான் காட்டுவாங்க. அதுதான் என் பையனும் பண்ணிருக்கான். பாரு, போன தடவை வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்லயும் பார்டர் மார்க் தான். முறையா அக்கறையா கூப்பிட்டு வச்சு நல்ல விதமா சொல்லி கொடுத்தது அன்பு. அதான் செல்லா குட்டி நல்ல மார்க் எடுத்திருக்கான். அப்போ முதல்ல அங்கதானே கொண்டு போய் காட்டுவா. ஆமா, நீங்க பாத்தீங்க. அவ பாடத்தை மட்டுமா சொல்லி கொடுக்கறா? என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லி கொடுத்து என்கிட்ட இருந்து என் புள்ளையவே அவ பிரிக்க பாத்துக்கிட்டு இருக்கா. நீ எல்லாம் திருந்த கொஞ்சம் கூட முயற்சி பண்ண மாட்டியா? நான் எதுக்கு திருந்தனோ? நான் சொன்னதுல இப்ப என்ன தப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க? யப்பா, அவ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து ஒவ்வொருத்தரையும் அவ பக்கம் இழுக்கிற வேலைய கரெக்டா பக்காவா பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப நான் அமைதியா இருந்தேன்ல, அதான் இப்ப என் புள்ள வரைக்கும் வந்துட்டான். முதல்ல உங்களை மாத்தனா, அப்புறம் உங்க தம்பி, இப்ப என் புள்ள. கடைசியில என்ன அனாதை ஆக்கணும்னு முடிவே பண்ணிட்டா அவ. ஏய், இத பாரு. பொதுவா இப்படி ஒருத்தி பேசியிருந்தா சப்புன்னு கணத்துல அரைஞ்சிருப்பேன். அடி வாங்கின பொம்பளைங்க கணத்துல கை வச்சுக்கிட்டு மிரண்டு போய் நிப்பாங்க, இல்லைன்னா கத்திக்கிட்டு இருப்பாங்க. இது நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறி மாறி கட்டுற டிவி சீரியல் இல்ல, குடும்பம். அதனால்தான் நான் உன்னை அடிக்காம இருக்கேன். ஒழுங்கா உண்மையை புரிஞ்சுக்கிட்டு மாற பாரு. இல்ல மாற மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்சன்னா கடைசியில காதல் படத்துல வர பரத் மாதிரி. என்னது நான் சொல்றது? கிளைமேக்ஸ்ல வர பரத் மாதிரி அப்படி ஆயிடுவ அடிக்காம. போயா சும்மா.